இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் 10, 2025 10/6/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 27ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனுஷம் நட்சத்திரம் மாலை 6:02 வரை, அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். வளர்பிறை சதுர்தசி திதி காலை 11:37 வரை, அதன் பிறகு பௌர்ணமி திதி. சித்த யோகம் மாலை 6 வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பௌர்ணமி, பௌஷ்ய மனு, மகாபெரிவர் ஜெயந்தி, வடசாவித்ரி விரதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 முதல் 9 வரை, மாலை 4 முதல் 6 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய குளிகை நேரம் நண்பகல் 12 முதல் பிற்பகல் 1:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. செவ்வாயின் பார்வையில் சந்திரன் சந்திரமங்கல யோகம். உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகள் இவங்க கிட்ட அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ், மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில பேசுவீங்க. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு மனதை காயப்படுத்துற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் சாரி கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனா இளம் வயது ஆண் பெண்கள் உங்களிடம் நட்பு பாராட்டக்கூடிய நபர்களிடம் நீங்க எரிஞ்சு விழுந்து பேசுவீங்க, கடிந்து பேசுவீர்கள். அதனால அவங்க கிட்ட உங்களுக்கு எந்த விதமான நற்பெயரும் ஏற்படாது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வீண் வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையா இருக்கிறதுனால இன்னைக்கு உங்க பேச்சுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வார்த்தைகளால் விமர்சனம் ஏற்படும். வார்த்தைகள் மூலமாக எதிரிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க வகையில தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படும். அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு முன்கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். ஏன்னா நீங்க பேசுற வார்த்தை தான் உங்களுக்கு திருப்பி ரிட்டாலியேட் ஆகுது. அதனால கவனமா பேசுங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீண் செலவுகள் அல்லது நஷ்டங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளமையில் இருப்பவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் உங்களுடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுவதன் மூலமாக உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மேலதிகாரிகள் சொல்லாடல்கள் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய உத்தியோக ரீதியாக இடமாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா அந்த இடமாற்றம் மறுக்கப்படுவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பா உங்க குடும்ப தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு விமர்சனங்களை ஏற்படுத்தும். தந்தை வழியில மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. இந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனா இருக்காரு. அதனால வளர்பிறை சந்திரன். அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனா இதுல நல்ல விஷயம் என்னன்னா 3ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாகி இருந்தாலும் செவ்வாயின் பார்வையில, சப்தமஸ்தானாதிபதியான செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால நீச்ச பங்க பலனை அடைகிறார். இதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வழக்கு சார்ந்த வெற்றிகள், இளைய சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சொல்லும் சொல்லுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து அடங்க செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகள் மற்றும் உங்களுடைய தாய் வழியில தேவையற்ற விமர்சனங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. நீங்க என்ன பேசினாலும் சரி உங்களுக்கு எதிராக சிலர் பேசுவார்கள். அதுவும் குறிப்பா உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசுவாங்க. சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுக்கு இருந்து வந்த அந்த மரியாதை குறைவை போக்குவதற்கு சகோதரிகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளாக இருக்கும். உங்களுடைய தாய் வழியில
நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை போக்கும் சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கும் தாயாருக்கும் ஏதாவது வாக்குவாதம் இருந்ததுன்னா அந்த வாக்குவாதத்துல வெற்றி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த முதலீடுகளில் சற்று இழுபறி நிலைமை ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது தாய் வழி மூலமாக நீங்க முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா அந்த முதலீடுகள் உங்களுக்கு இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும். நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்க பலமாக செயல்பட்டு உங்களுடைய நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அதன் மூலமாக நிலம் சார்ந்த விஷயங்களில் சிக்கல்களில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிதுன ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல 2ஆம் வீட்டதிபதி நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதற்கேற்றாற் போல பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகளின் உதவியின் மூலமாக சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பண தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில வருமானம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு வியாபார வருமானம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளால் ஆதாயம் அதிகரிக்கும். இன்ஃபேக்ட் உடன்பிறப்புகள் வளர்ச்சி அடைவார்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வழக்குகளில் வெற்றி, எதிரிகள் வெற்றி, எதிரிகளால் வெற்றி போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிரிகள் உங்களுக்கு மறைமுக தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கறதுனால அவங்க அடங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு மறைமுக எதிரித்தன்மையை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில இருக்கு. இளைய சகோதரர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். நீங்க சொந்தமா வியாபாரம் பண்ணீங்கன்னா அந்த வியாபாரம் சார்ந்த வழக்கு அல்லது பிரச்சனைகளுக்கு, லீகல் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கும். சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால அவங்க கிட்ட உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள். உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் ஏற்படும். மனஸ்தாபத்தினால் பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கடக ராசி. ராசிநாதன் நீச்ச பங்கமாகி இருக்காரு 5ஆம் இடத்துல. 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயின் பார்வையில சந்திரன் இருக்காரு. சந்திரமங்கல யோகம். உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கும். அரசாங்க வகையில உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இதுநாள் வரைக்கும் அரசாங்க ரீதியாக அல்லது அரசு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு அது சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுல இத்தனை நாளா இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களை களைவதற்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். லீகலா ப்ரொசீட் பண்ணீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகளின் கடுமையான உழைப்பின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பஸ்தானம் வலுவா இருக்கு. 2ஆம் இடத்துல செவ்வாய், 2ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்துல. குடும்பத்துல லாபத்தை பெறக்கூடிய யோகம், குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மையை பெறக்கூடிய யோகம், குடும்பத்துல மரியாதை உயர்வை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களே உங்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள். உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகும். குறிப்பா உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களுக்கு எங்கேயாவது வெளியூர் பிரயாணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதற்கான செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இத்தனை நாளா உங்க குடும்பத்துல கணவன் மனைவி உறவுல இருந்த மனஸ்தாபத்தை போக்கும் சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க படிக்கிற குழந்தையா இருந்தா இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது வண்டி வாகன வகையில பராமரிப்பு செலவுகள் அல்லது மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும்.
வாழ்க்கை துணையுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல புதிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும். இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். ஆனா அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல நட்சத்திரநாதன் சுக்கிரன் இருக்காரு. 10ஆம் இடத்துல சூரியன். வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். சிலருக்கு இடமாறுதல் ஏற்படுறதுக்கோ அல்லது சிலருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இன்று முடிஞ்ச வரைக்கும் நிதானத்துடன் கடைபிடிப்பது நல்லது. வீண் பேச்சுக்களால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை முயற்சி எடுத்தா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம், அஷ்டம சனி வந்துடுத்து வேலை கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு. கடுமையான முயற்சி எடுத்தா வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கன்னி ராசி இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். அதே சமயம் மூத்த சகோதரர்களும் உங்களுக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தி உங்களுடன் உடன்பாடு ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்துவார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். தந்தை வழியில உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து சார்ந்த குழப்பங்களில் நிவர்த்தியாகும். உடன்பிறப்புகள் உதவிகரமாக செயல்பட்டு நன்மையை ஏற்படுத்துவார்கள். 3ஆம் வீட்டு அதிபதி 3-8 அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிரிகளை வெல்லும் சூழ்நிலை ஏற்படும். அதான் அதுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட நபர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவீர்கள். நீங்க அவங்கள வெற்றி கொள்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. ஆனா அது அவங்களையும் வெற்றி கொள்வதற்கு உதவிகரமாக செயல்படுவீர்கள். அதனால உங்க பேர்ல ஒரு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வில் இருந்த தாமதம் விலகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சில விஷயங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத விஷயத்தை கூட இன்னைக்கு மனசு விட்டு பேசுவீங்க யாருக்கிட்டையாவது. அதுவும் குறிப்பா மூத்த சகோதரிகளுடன் பேசுவதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். குடும்ப எதிரிகள் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்த செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். துலாம் ராசி லாபஸ்தானத்துல செவ்வாய் களத்திராதிபதி செவ்வாய் இருக்கிறதுனால இன்னைக்கு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. நீங்க பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணாலும் சரி இல்ல வாழ்க்கை துணை மூலமாக நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல அவங்களுடைய எதிர்காலம் கருதி அவர்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு உறுதுணையாக செயல்படுவீர்கள். இதனால குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலகத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ஏன்னா தசமஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல நீச்ச பங்கம். அதனால உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. புதிய கடனை வாங்காமல் இருப்பதற்கு முயற்சி எடுங்க. அதே சமயம் உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்த சோர்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இது நாள் வரை உங்களை தரம் தாழ்த்தி பேசிட்டு இருந்தாங்க, மட்டம் தட்டி பேசிட்டு இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு மரியாதை உயர்வு கொடுத்து பேசுவார்கள். இதனால உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுவது மட்டுமல்லாமல் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் எதிரியாக செயல்பட்ட அல்லது திரைமறைவு வேலையில செயல்பட்ட நபர்கள் இன்னைக்கு மூக்கொடைபடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
தந்தை மூலமா கடன் உதவி கிடைக்கிறது, தந்தை மூலமாக எதிரிகளை வெல்வது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தொழில் முறையில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களுடைய தொழிலுக்கு தேவையான பண உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். விருச்சிக ராசி, ராசியில சந்திரன், ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில, இதனால உங்களுக்கு உங்களுடைய தொழில்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவீங்க. உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் அடங்கி போவார்கள். அவர்களால் இனி எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. அதே சமயம் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க, மேல் அதிகாரிகள்கிட்ட போய் பேசினவங்கள்லாம் இப்ப அடங்கி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும், செல்வாக்கு அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் வியாபாரத்தில் அலைச்சலை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் தேவையற்ற விஷயங்களுக்கு உதவி கேட்பாங்க. வேற வழி இல்லை, பண்ணித்தான் ஆகணும்ட்டு நீங்க உங்க நேரத்தை வீணடிச்சு செயல்படுவீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நம்பிக்கையான செய்திகள் மன நிறைவை தரும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு உத்தியோக ரீதியாக தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு சுப செலவுகள் அல்லது வெளியூர் பிரயாணங்களுக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டாலும் அதன் மூலமாகவும் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுறதுனால வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்க வாயில தான் கெட்ட பேர் வரும். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதனால கையிருப்புகள் கரையும். அது மட்டும் இல்லைங்க, சில சமயம் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள்ட்டையோ அல்லது தந்தை கிட்டையோ கடன் வாங்கும் சூழ்நிலை இருக்கு. அதனால தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வீண் விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதனால உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வெளியூர் பிரயாணம் ஏதாவது ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு விஷயம் நல்லது நடக்கும்னா இன்னொரு விஷயம் அதன் மூலமாகவே கெட்டதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கு முயற்சி எடுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் பலன்கள் உங்களை தாக்காமல் இருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒன்னா கோயிலுக்கு போவீங்க, இல்லாட்டி தந்தையுடைய ஆரோக்கியத்துக்காக செலவுகள் ஏற்படும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு செலவு இருக்கு. அதனால கையிருப்பு கரையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சில சமயம் கடன் வாங்கியும் செலவு பண்ற மாதிரி இருக்கு. அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் போனீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அலுவலக ரீதியாக மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போக இன்னைக்கு அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். அதனால அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறத முழு நேரமா இன்னைக்கு பண்ணுங்க. அதே சமயம் உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள், குறிப்பா பெண் குழந்தைகள், உடன்பிறப்புகள்ல மூத்த சகோதரி அல்லது இளைய சகோதரி, இவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். குடும்ப எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. ஆரோக்கியத்துல சுகக்குறைவு இருந்ததுன்னா அந்த சுகக்குறைவுக்கு உண்டான மருத்துவ ரீதியான செலவுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு செலவை கொடுக்கும். அந்த செலவின் மூலமாக புதிய அனுபவங்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். மகர ராசி, லாபஸ்தானத்துல சந்திரன், சப்தமாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறது. உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை அமையும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, அதாவது புதுசா கடன் வாங்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு திருமண விஷயம், உங்களுடைய திருமணத்தை நீங்க தான் பண்ற மாதிரி இருக்கும். அது உங்களுடைய திருமணமா அல்லது உடன்பிறப்புகள் திருமணமா இல்ல குழந்தைகளின் திருமணமா, இப்படி ஏதாவது ஒரு திருமண விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படும். அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உடன்பிறப்புகளுக்கும் உதவிகரமாக செயல்படுவீர்கள். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா உங்க உடன்பிறப்புகள் உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் உங்களிடம் மரியாதையாக செயல்படுவார்கள். உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவாங்க. உங்க பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். நீங்க வியாபாரியா இருந்தா அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு மரியாதை கொடுத்து செயல்படுவார்கள். உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் அதே சமயம் மூத்த சகோதரர்களுடன் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஏதாவது அட்வைஸ் கொடுக்க போனீங்கன்னா உனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. அதனால அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி தேவையா அப்படிங்கிறத மட்டும் யோசித்து செயல்படுங்கள். கும்பராசி தசமஸ்தானத்துல சந்திரன், அதுவும் தசமஸ்தானாதிபதியின் பார்வையில தொழில் விருத்தி ஏற்படும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடமாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று தடுமாற்றம் ஏற்படும். மருத்துவ ரீதியான தேவைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு கடுமையான உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டில் உங்க கணவருக்கோ மனைவிக்கோ உடம்பு சரியில்லை, அதையும் பார்த்துக்கணும். ஆபீஸ்ல உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். அந்த பொறுப்புகளிலும் நியாயமாக நேர்மையாக உழைத்திடுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். ஸோ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது தான் இன்னைக்கு உங்களுக்கு சாமர்த்தியமே. அதனால பொறுமையா செயல்படுங்க. இன்று உங்களுக்கு வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பா தொழில் முறையில பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமாக இருங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனா பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய சக பணியாளர்கள் அந்த பேச்சுல குத்தம் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தனிப்பட்ட வெறுப்புகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் பலன்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருங்க. அதுவும் நீங்க பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் உங்கள் எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். அதனால கவனமா இருந்து செயல்படுங்க. சக பணியாளர்களின் ஒத்துழையாமை செயல்பாடு உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும், பதட்டத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உடன்பிறப்புகள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கு, குரு பார்வை. அதனால குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல புதிய உறவுகள் வருகின்ற நேரம் இது. அதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். மீன ராசி பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன், சூரியனின் பார்வையில செவ்வாயின் பார்வையில. இதனால தந்தை வழியில உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளின் ஆலோசனை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு உங்களுடைய நில தேவைகள், வீடு தேவைகளுக்கு பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். கௌரவத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது எனக்கு கௌரவமா எல்லாரும் மதிக்கணும், என்னை பத்தி பெருமையா பேசணுங்கிறதுக்காக தான் செலவு இருக்குமே தவிர அந்த செலவுனால உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. அதனால செலவு முடிந்த வரைக்கும் குறைத்து செலவிடுவது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். முன்கோபம் அதிகரிக்கும். கடந்த கால எதிரிகள் அல்லது கடந்த கால கடன் சார்ந்த விஷயங்கள் மனசுல கவலையையும் எரிச்சலையும் ஏற்படுத்தும். தந்தை வழி உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம் மற்றும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். இன்று குழந்தைகள் விஷயத்துல பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்க பசங்களோ பொண்ணுங்களோ வந்து பேசினாங்கன்னா அவங்க கிட்ட நிதானமா பேசுங்க. எடுத்தறிஞ்சு பேசுறது, அவங்கள கிண்டல் பண்ணி பேசுறது,
அவங்களுடைய கடந்த கால தவறுகளை குத்திக்காட்டி பேசுவதை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைத்துக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.